இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைக்கும் சாத்தியமுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்க தலைவர் கருத்து. மனித உரிமை விடயத்தில் பிரித்தானியாவின் முன்னுரிமைக்குரிய நாடாக இலங்கை விளங்குவதாக மேரி ட்ரவல்யன் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுடனான விவாதத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி விலகல். தேர்தல்களை பிற்போடப்படுமானால் அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று விசேட செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த வருடத்தின் 2வது மின்கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்சார சபை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அங்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் மின்சார சபை கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை விடயத்தில் பிரித்தானியாவின் முன்னுரிமைக்குரிய நாடாக இலங்கை விளங்குவதாக பிரித்தானியாவின் பொதுநலவாய வெளிவிவகார அபிவிருத்தி அலுவலகம் ராஜாங்க அமைச்சர் மேரி ட்ரவல்யன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இலங்கை நல்லடக்கம் தொடர்பாக பிரித்தானியாவின் நிலைப்பாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே பிரித்தானியாவின் பொதுநலவாய வெளிவிவகார அபிவிருத்தி அலுவலகம் ராஜாங்க அமைச்சர் மேரி ட்ரவல்யன் இதனை தெரிவித்தார். இலங்கையின் நல்லடக்க பொறிமுறை குறித்து பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்க சந்தேகங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்காக அனைவரையும் உள்வாங்கிய நடைமுறையின் அவசியத்தை பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எந்த பொறிமுறையும் சுயாதீனமானதாக ஆக்கப்பூர்வமானதாக பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நம்பிக்கையினை பெறக்கூடியதாகவும் காணப்பட வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர்களுக்கு இடையிலான விவாதத்திற்கு மாத்திரமே நாங்கள் தயார். எதிர்வரும் 6ஆம் தேதிக்கு பின்னர் விவாதம் குறித்து எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாரில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் விவாத ஏற்பாட்டாளருமான நலிந்த ஜாதிச தெரிவித்தார். பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதத்திற்கான திகதியை தாமதிக்காமல் அறிவிக்குமாறு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் விவாத ஏற்பாட்டாளருமான நளின் பண்டார தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று உறுப்பினர் நலிந்த ஜாதிசவுக்கு கடந்த திங்கட்கிழமை 2வது தடவையாக அனுப்பி வைத்திருந்த கடிதத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, விவாதத்திற்கு சில திகதிகளை குறிப்பிட்டு அந்த திகதிகளில் ஒரு தினத்தில் 2 கட்சிகளின் பொருளாதார குழுக்களுக்கு இடையில் விவாதத்தை நடத்த தயாராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்த போதும் தேசிய மக்கள் சக்தியின் பதில் கடிதத்தில் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதம் தொடர்பாக இந்த தகவலும் தெரிவிக்காமல் அதன் கவனத்தை வேறு திசைக்கு கொண்டு செல்லும் வளமையான முயற்சிகள் மூலம் இந்த 2 விவாதங்களையும் நடத்தாமல் இருப்பதற்கான திட்டமாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் நடந்த ஜெயதிச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் விவாதம் தலைவர்களுக்கிடையில் மாத்திரமே நடாத்தப்படும், அதுவும் எதிர்வரும் 6ஆம் தேதியை நடாத்தப்படும். 6ஆம் தேதிக்கு அவர்கள் வராவிட்டால் அதன் பிறகு விவாதம் தொடர்பாக எந்த பேச்சும் இல்லை, குழுக்கள் தொடர்பாக பேச்சும் இல்லை. இது தொடர்பான பேச்சுவார்த்தை அதனுடன் முடிவடையும். தேவையற்ற வேலைகளுக்கு வர நாங்கள் தயாரில்லை என்றார். இதேவேளை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களை இன்னமும் 2 ஆண்டுகளுக்கு பிற்போட வேண்டும் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரவின் கோரிக்கையை ஏற்க முடியாதது என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது ரணில் விக்ரமசிங்கவின் தோல்வியினை ஐக்கிய தேசிய கட்சி ஏற்றுக்கொள்வதற்கு சமனாகும் என்று கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் நடக்கவிருக்கும் தேர்தல்களை பிற்போடப்படுமானால் அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்த ஒரு செய்தி, 2 தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அடுத்த வருடம் நடக்கவிருந்த பொது தேர்தல் 2ஐயும் 2 வருடங்களுக்கு பிற்போடப்படுவதாக யோசனையை முன்வைத்துள்ளார். ஏற்கனவே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் 5 வருடங்களாக பிற்போடப்பட்டு வருகிறது. உள்ளூராட்சி தேர்தல்களும் பணம் இல்லாத பொய்யான காரணத்தால் கால வரையின்றி பிற்போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நடக்கவிருக்கும் தேர்தல்களையும் பிற்போடப்பட்டால் நாட்டில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டதாகத்தான் கருதப்பட வேண்டும்.
அரசு அமைப்பின் பிரகாரம் நடக்கவிருக்கும் தேர்தல்களை பிற்போடப்படுமானால் அதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். நாட்டில் மீண்டும் ஒரு பாரிய மக்கள் போராட்டம் வழிவகுக்கும் என்று எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீகோத்தாவில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் என்ற அமைப்பின் உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாரித ரங்கி பண்டார நேற்றைய ஊடக சந்திப்பில் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்கும் யோசனையை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலை 2 வருடங்கள் பிற்போட வேண்டும் என்று அவர் முன்வைத்த கருத்தானது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்ததோடு உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்தும் முகமாக போலீசார் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாத அமைப்பொன்றுடன் தொடர்புபட்டதாக சந்தேகிக்கப்படும் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட 4 இளைஞர்கள் தொடர்பாக பொய்யான வாக்குமூலத்தை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி புன்சர் அமரசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரபல தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் இந்தியாவின் அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கை சந்தேக நபர்கள் 2019ஆம் ஆண்டு முதல் புனர்வாழ்வு பட்டியலில் இருப்பதாக நேர்காணலில் புன்சர் அமரசிங்க வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் புன்சர் அமரசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பாக விசாரணைகள் நடத்துவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்டார். தீவிர விசாரணைக்கு பின் அவரை காவலில் எடுக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். அவரின் கருத்துக்கள் பின்னணியானது பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களின் மறுவாழ்வு பற்றிய பரந்த பிரச்சனையை மையமாக கொண்டுள்ளது. அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களின் புனர்வாழ்வு நிலை குறித்து கலாநிதி புன்சர் அமரசிங் வெளிப்படுத்தியிருப்பது இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட புனர்வாழ்வு திட்டங்களின் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து குறிப்பிடத்தக்க கேள்விகளை எழுப்புவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடையாது என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது முறைப்பாட்டில் தெரிவித்திருந்தார். இதன்படி குறித்த பதவியில் தாம் பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி மைத்திரிபால சிறிசேன இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத அமைப்பொன்றுடன் தொடர்புடையவர்கள் என்று இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையை சேர்ந்த 4 சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படையின் அதிகாரிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த 4 சந்தேக நபர்களும் மே 20ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். தற்போது அந்த 4 தொடர்பில் இருந்த மேலும் 2 சந்தேக நபர்களை அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளதோடு மற்றொரு சந்தேக நபரான ஆஸ்மன் ஜெராட் என்பவரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியினை நாடியுள்ளனர். அவரை கைது செய்ய தகவல் அளிப்பவர்களுக்கு 2 மில்லியன் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் போலீசார் அறிவித்துள்ளனர். கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் அபு பாகிஸ்தானி என்ற போதகரோடு தொடர்பில் இருந்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாகிஸ்தானில் இருந்து ஆளில்லாத விமானங்கள் மூலம் பஞ்சாப் எல்லைக்கு ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.